நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட இன்று வயநாடு செல்கிறார் பிரதமர் மோடி. சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து நலம் விசாரிக்க திட்டம். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக பிரதமர் மோடி அறிவிப்பார் என்று ராகுல் காந்தி நம்பிக்கை. தமது கோரிக்கையை ஏற்று பிரதமர் மோடி வயநாடு செல்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். 57 கிலோ எடை பிரிவில் போர்ட்டோரிக்கோ வீரரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் இதுவரை 6 பதக்கங்களை கைப்பற்றினர். 1 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்க பட்டியலில் இந்தியாவிற்கு 69வது இடம். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற அமன் ஷெராவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. ஷெராவத்தின் சாதனையை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுவதாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு. புதுச்சேரி மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. புதுச்சேரியில் கனமழை காரணமாக அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சிறப்பு வகுப்புகள் உள்ளிட்ட எந்த வகுப்பும் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு அறிவுறுத்தல். சென்னையின் புறநகர் பகுதிகளான போரூர், பூந்தமல்லி, மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை. மதுரையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழை நீர். பருவக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 13ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தொடர் அமளி, வார்த்தை மோதல் மற்றும் வெளிநடப்பு காரணமாக மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. திங்கள் வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற இருந்த நிலையில் மக்களவையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் தன்கருடன் சமாஜ்வாதி உறுப்பினர் ஜெயா பச்சன் காரசார வாக்குவாதம். அவைத்தலைவரின் துணி ஏற்கக்கூடிய வகையில் இல்லை என கூறி ஜெயாவின் கருத்தை ஆதரித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதை ஒட்டி தேநீர் விருந்து அளித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. டீ பார்ட்டியில் பங்கேற்ற பிரதமர் மோடியுடன் கை குலுக்கிய ராகுல், பரஸ்பரம் நலம் விசாரிப்பு. உதயநிதி ஸ்டாலினை வரும் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் துணை முதல்வர் என சொல்ல வேண்டும். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார், அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பிரபல தாதா நாகேந்திரன் கைது. வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் கைதியாக இருக்கும் நாகேந்திரன் கைது வாரண்டை வாங்க மறுத்ததால் சிறையில் ஒட்டிய செம்பியம் போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான பால் கனகராஜிடம் 7 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்திய போலீசார். ஆம்ஸ்ட்ராங்குடன் தமக்கு சுமூக உறவே இருந்ததாகவும் அவரது படுகொலைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் பேட்டி. மெரினா கடற்கரை லூப் சாலையில் மீன் வியாபாரிகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு. புதிதாக கட்டப்பட்ட 357 மீன் கடைகள் ஒதுக்கீடு செய்யும் பணி திங்களன்று துவங்குவதாக சென்னை மாநகராட்சி தகவல். சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தும் தமிழக அரசுக்கு சீமான் கண்டனம். மாநிலத்தின் நிதிநிலை மிக மோசமாக உள்ள நிலையில் ஆடம்பர மகிழுந்து பந்தயம் தேவைதானா எனவும் கேள்வி. திருப்பதியில் கருட பஞ்சமியை ஒட்டி நடைபெற்ற ஏழுமலையானின் கருட வாகன சேவை.
மாட வீதிகளில் உலா வந்து மலையப்ப சுவாமியை கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் வழிபட்ட பக்தர்கள். ரஷ்ய ராணுவத்திலிருந்து 69 இந்தியர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. உக்ரைனிற்கு எதிரான போரில் 8 இந்தியர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிய தமிழ் திரைத்துறையினர். நடிகை சுஹாசினி, நடிகை குஷ்பு, நடிகை மீனா, நடிகை லீலி உள்ளிட்டோர் கேரள முதலமைச்சரை சந்தித்து காசோலையை வழங்கினர். பாரிஸ் ஒலிம்பிக் கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணிக்கு தங்கப்பதக்கம். இறுதிப் போட்டிக்கு 5-3 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது.